கோர்ட்டுக்கு போகாம குழந்தைய கொடுத்துட்டா இஷ்டப்பட்ட போது போய் அவனை பார்த்துட்டாவது வரலாங்கிற நப்பாசை இருந்துச்சு இல்லையா, அது கூட இப்ப இல்லைன்னு ஆயிடுச்சு. இனிமே நாம ராஜுவை மறந்துட வேண்டியதா. எனக்கு நினைப்பு இருக்கிற வரைக்கும் நான் அவன் நினைப்பாதான் இருப்பேன். அவனை மறக்கணும்னா நான் என்ன மறக்கணும்? சீதா, 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 என்னம்மா இது? கிருஷ்ண ஜெயந்தி வர்றதுக்கு இன்னும் 4 மாசம் இருக்குமா? ஹலோ, ஆனந்த வேலையை விட்டு நிறுத்திருந்தோம் இல்லையா, இப்ப அவரை திருச்சி பிரான்ச்சுக்கு மேனேஜராவே அப்பாயிண்ட் பண்ணி ஆர்டர் போட்டுருங்க. இன்னைக்கே தபால்ல ஆர்டர் போய் சேர்ந்துடணும். சரிதா? ரொம்ப விலைக்கு வாங்குறீங்களா? 1 மினிட். என்ன சொல்ற நீ? அவர் என்ன எட்டி இருக்கிறதா நல்லது. ஏன் அப்படி சொல்ற? ஆபீஸ் விஷயமா உங்களை பார்க்க வர மாதிரி பையனை பார்க்க வருவார். பையன் மனசு சலனப்படாம இருக்கணும்னா ராஜு அவரை பார்க்க கூடாது, அவரும் இங்க வரக்கூடாது. நமக்கு அவருக்கு எந்த விதமான தொடர்பு இருக்கக்கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்க. தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கணுமா? பாவம் சாந்தா, வேலை இல்லாம கஷ்டப்படுவான். அன்னைக்கு 2000 ரூபாய் கொடுத்தப்ப மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசினாரு. அதுவும் கரெக்ட் தான். நான் கேட்டேன், அவன் தந்தான் தாலாட்டும் தாயானே. நாள் பார்த்து பூ சேர்த்து பேர் சூட்டும் தாயானே. அவனின்றி இவன் எங்கே, என் நன்றி தலைவனுக்கே. எல்லாத்தையும் எழுப்பி மூஞ்சிலாம் கழுவிட்டு சட்டையில போடுங்க. எங்க போறோம்? சொன்னதை. ஓஹோ, வக்காலத்து வாங்குற பக்கத்து விட்டு அம்மாவோ? ஆமா, எங்க கையும் வசந்துதான் இருக்கும்னு அன்னைக்கு சொன்னியே, சொன்னவதான் இன்னைக்கு கை நீட்டி பிச்சை கேட்க வந்திருக்கிறேன். எங்க ராஜுவை திருப்பி கொடுத்துருமா. ராஜுவை பிரிஞ்சதுல இருந்து சீதா சரியா சாப்பிடறதில்ல, தூங்குறதில்ல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கா ஐயா. பைத்தியம் பிடிச்சவளுக்கு வைத்தியம் போட்ட சொல்றியா? என்ன உட்கார சொல்ல வேண்டாம், கொஞ்சம் இறக்கம் காட்டக்கூடாதா? ராஜு ராஜுன்னு அவன் நாள் பூரா கத்திக்கிட்டு வீட்டை சுத்தி சுத்தி வர்றத பார்க்க கன்றாவியா இருக்குமா. வீட்டை சுத்துறதுக்கு பதிலா
அரச மரத்தை சுத்த சொல்லு, அடுத்த குழந்தையாவது பிறக்கும். நான் சொன்னதை என்கிட்டயே திருப்பி சொல்றியா? ஓ, இது உங்க வீடோ? திருப்பி சொல்றீங்களா? அத்தை அத்தை ராஜு 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 அத்தை ராஜு, என் கண்ணு கண்ணு. அத்தை, நான் கூட்டிட்டு போயிடுங்க அத்தை. நான் இங்க இருக்க மாட்டேன். நான் கூட்டிட்டு போயிடுங்க அத்தை. இவ்வளவு கண்டாலும் எனக்கு பிடிக்கல. எனக்கு மட்டும் பிடிக்குதா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதா கண்ணா? கொஞ்சம் பொறுமையாருடா. பையன் சொன்னதை கேட்டியா? ராஜுவுக்கு இங்க இருக்க பிடிக்கல. இவனை பிரிஞ்சு அவளால வாழ முடியல. உங்க வீட்டுக்கு ஒரு குழந்தைதான் வேணும் இருந்தா இதோ 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 இங்க இருக்கிறதெல்லாம் என் குழந்தைங்கதான். இதுல எதை வேணும்னாலும் எடுத்துக்கங்க. ராஜுவை மட்டும் கொடுத்துருங்கம்மா. எங்க குழந்தைதான் எங்களுக்கு வேணும். திருஷ்டி பரிகாரங்கள் தேவையில்லை. பல்ல அடப்ப. யார பார்த்து கேட்ட? யாருகிட்ட பேசுற? கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிவிடுவேன். நீங்களே வா, இல்ல வேலைக்காரனை விட்டா. மன்னிச்சிருங்கய்யா, மன்னிச்சிருங்கய்யா. கையேந்திக்கிட்டு வந்த இடத்துலயும் ரத்தத்தோட பிறந்த ரோஷம் போக மாட்டேங்குது. ஐயோ, அது ஒண்ணுதானே என்கிட்ட இருக்கிற நல்ல குணம். அந்த வீட்டுக்கு ஒரு குழந்தைதான் பிரச்சனைனா இதுகள்ல ஒண்ணு அங்க அனுப்பி தொலைக்கிறதானே? ரயில் ஏறி வந்து எங்க கழுத்தையா இருக்கிற? உங்க பணக்கார புத்திக்கு மட்டும்தான் இந்த குளிர்ச்சியான யோசனை தோணுமா? எனக்கு தோணுச்சு. என்னது? மறுபடியும் ரோஷையா, மறுபடியும் மன்னிச்சிடுங்க. 2 இடத்துலயும் பிள்ளைங்க புதுசா பழகிறத விட ஒரு இடத்துலயாவது பழகிற குழந்தை இருக்கட்டுமேன்னு பார்த்தேன். உங்க யோசனையை விட இது கொஞ்சம் நல்லதா படலையா? நீ என்ன சொன்னாலும் சரி, அவரை நான் அனுப்ப போறதில்ல. டேய் வாடா இங்க. வாடா போடா உள்ள. போடா. அத்தை அத்தை அத்தை, என்ன இங்க விட்டுட்டு போயிடாதீங்க அத்தை. எனக்கு இங்க இருக்க பயமா இருக்கு அத்தை. என்ன தனியா விட்டுட்டு போயிடாதீங்க அத்தை. மணியாவது இங்க விட்டுட்டு போயிடுங்க அத்தை. அத்தை அத்தை, என்னத்த உண்மை சொல்ல மாட்டேன்றீங்க? சரின்னு சொல்லுங்க அத்தை. அத்தை அத்தை, சரின்னு சொல்லுங்க அத்தை. அத்தை, சரின்னு சொல்லுங்க அத்தை. அந்த பழகாத இடத்துல தனியா இருக்கிறத விட பழகின பையன் ஒருத்த இவன் கூட இருக்கிறது நல்லதுதான். இந்தம்மா, உனக்கு ஆட்சேபம் இல்லைன்னா உன் பையன் மணி கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டும். இதுக்காவது ஒத்துக்கிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம். மணி, இந்தாமா, மத்த பட்டினி பட்டாளத்தை கூட்டிட்டு நீ உடனே போலாம். மணி, ஜாக்கிரதையா இருந்து ராஜுவையும் பாத்துக்கப்பா. உங்களை எல்லாம் பார்த்து பட்டினி பட்டாளங்கிறாடா. பல்ல உடைச்சிருப்பேன். நீ போமா, நான் உடைக்கிறேன். என் மகன்டா நீ. எந்திரிங்கடா, எந்திரிங்க. போலாம் போலாம். எந்திரிங்க எந்திரிங்க. சீதா, நீ ஏன் இப்படி வீண் வேலையெல்லாம் செய்துட்டு இருக்க? நீ பெட்டி போடுற சட்டையை போட்டுக்க, ராஜு வரமாட்டான். இப்போ ராஜு நம்ம பிள்ளை இல்ல. அவனை பெத்தவங்க வந்து அவனை அழைச்சுக்கிட்டு போயிட்டாங்க. இதை மட்டும் நீ மனசார ஒரு தடவை உணர்ந்துட்டீன்னா போதும். அச்சோ, மணி 9 ஆயிடுச்சு. இன்னும் இந்த ராஜுவை காணுமே. சீதா, வர வர ரொம்ப குறும்புக்காரனா போயிட்டான். நேரம் ஆனது கூட தெரியாம அப்படி என்ன விளையாட்டு வேண்டி கிடக்கு? இனிமே அவன் எப்ப சாப்பிடுவான், எப்ப பள்ளிக்கூடம் போவான்? ராஜு, ராஜு. வேலைக்காரனா மணி நீயா? ஓடி போன அப்படா. என்னடா அது கோயில சுத்துற மாதிரி சுத்துற? ஊர் சுத்தன அப்பன நான் சுத்தி பாக்குறேன். நீ எப்படா இந்த வீட்டுக்குள்ள வந்த? வாசலே தான். நீ எப்படி? அரைஞ்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். நான் சாட்டை எடுப்பேன். டேய், உனக்கு இந்த வீட்டுக்கு என்னடா சம்பந்தம்? உனக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம்? நான் தாங்க அந்த வீட்லயே எல்லாம். சுமக்கிறதுலே புரியுதே. டேய், நீ எங்க வந்த, எதுக்கு வந்த சொல்லு. சொல்றேன். என்னம்மா, பணக்கார கூட்டமா? எனக்குன்னு ஒரு ரூம் வேணும், தனியா கட்டில் வேணும், ரேடியோ வேணும், டேபிள் ரெக்கார்டர் வேணும். டெய்லி சாப்பாட்டுல கோழி வேணும். கோழி எப்படி வசதி? என்னடா விரட்டுற? அந்த சௌகரியம்லாம் இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட தாங்க மாட்டேன். ராஜு, போயிட்டு வரேன்டா. மணி நில்லுடா. அவன் இல்லன்னா நான் வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன். ராஜு. வாசு, இங்க வா. அம்மா, இவன் என்னென்ன கேட்கிறானோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து தொலை. அத்தோட இந்த ஆளை கொஞ்சம் மரியாதையா நடந்துக்க சொல்லுங்க. வாசு, இந்த வீட்டு சம்பந்தி இவன், கொஞ்சம் மரியாதையாவே நடந்துட்டு. இப்ப புரியுதா நான் யாருன்னு? ஏண்டா பழி வாங்குறியா?
கார் துடைக்க சொன்னீங்க கவனம் இருக்கா? என் பிள்ளைங்க எல்லாம் செத்து போச்சுன்னு சொல்லி இங்க வேலையை வாங்கியிருக்க கெடுத்து விடாதடா. அப்படியா? அப்போ உன் குடுமி என் கையில ராங் பண்ணாத. இல்லப்பா, இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு நீ என் மகனே இல்ல, மறந்துடாதப்பா. சரிடா வாசு.